ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை திரட்ட காங்கிரஸ் முயன்று வருகிறது. நாளை அனைத்து எதிர்க்கட்சிகளும் பங்கேற்கும் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் காங்கிரஸ் ஏற்பாடு செய்து வருகிறது. பிரதமர் மோடியின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதையே காரணமாக கூறி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கின. இந்த சூழலில் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. The attendance list can be known only after the meeting. I don't know of any meeting where you give the attendance list before the meeting. So wait till tomorrow. ஆனால் யாருடைய தலைமையில் எப்படி இந்த கூட்டம் நடத்தப்பட போகிறது, கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ள அம்சங்கள் என்ன என்பன பற்றி எதுவும் தெரிவிக்கப்படாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கப் போவதில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாரதிய ஜனதா அல்லாத மாநில அரசுகளின் முதல்வர்கள் அழைக்கப்படாதது ஏன் என்று யெச்சூரி கேள்வி எழுப்பியுள்ளார். Saying that 27th is this press conference, they would want us to attend. I had then said, who all will attend the press conference? One, what is the issue that is going to be highlighted? Two, are we going to, which we want, are we going to announce any joint protest action for a people's movement? I had posed these three questions, for which, unfortunately, not yet, there will be no reply and answer. அண்மையில் மம்தா பானர்ஜி குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி பேரணி சென்றபோது காங்கிரஸ் கட்சி அதில் பங்கேற்கவில்லை. இதனால் காங்கிரஸ் நடத்தும் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் என்றும் இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. எதிரும் புதிருமாய் இருந்த அரசியல் கட்சிகள் கூட ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஓரணியில் ஒற்றுமையாக திரண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த ஒற்றுமையானது படிப்படியாக குறைந்து வருகின்ற ஒரு காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாளைய தினம் நடைபெறுவதாக இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள போவதில்லை என்று பிரதான எதிர்க்கட்சிகள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் தற்பொழுது இதற்கான மிக முக்கியமான சாட்சியாக இருந்து வருகின்றது. நாளைய தினம் திட்டமிட்டபடி காங்கிரஸ் கட்சியின் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுமா, அனைத்து கட்சிகளும் மீண்டும் ஒருமித்த குரலில் ஓரணியில் திரளுவார்களா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.